ஃப்ரெண்ட் சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. உடனே வீட்டில் நடந்த பிரச்சனை இல்லை என்னன்றது நம்ம இந்த வெத்தலையில வச்சே கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் அப்படின்றாங்க. உடனே ஈஸ்வரி அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம் வேண்டான்றாங்க. முடிஞ்சிருச்சு, எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சிச்சு, தனித்தனியாக இருக்காங்க, விட்டுருங்க. அதோட வெத்தலையில போட்டு கண்டுபிடிச்சாலே தமிழ் செல்வி பண்ணதான் தப்புன்றாங்க. அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் அந்த பொண்ணு எந்த ஒரு தப்பு பண்ண கிடையாதுன்றாங்க. கேட்டுட்டு அப்படியே ராஜா அவங்க குடும்பமே ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்றாங்க. நீங்க தான் அநியாயத்துக்கு அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்றாங்க. நான் வெத்தலையில மை போட்டு சொன்னேன்னா எல்லா உண்மைகளுமே வெளியே வந்துடும்ன்றாங்க. ஈஸ்வரியும் ஐஸ்வர்யம் பதட்டமாக்குறாங்க. ஐயோ ஆண்டி, நம்ம பண்ண கல்யாணம், அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஃப்ராடு வேலை எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னா இங்கவே நம்மளை கண்டதொண்டமா வெட்டி போட்டுருவாங்களே, என்னம்மா பண்றது அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஐஸ்வர்யா, பயந்து போய் நீயே பயத்துல காட்டி கொடுத்துறாது, சரியா? பார்த்துக்கலாம், கொஞ்சம் கேஷுவலா இரு, சும்மா பயந்து போய் எல்லாத்தையும் இது பண்ணிடாதுன்றாங்க. நான் எதுவும் பண்ணல, ஆனா எனக்கு ஒரு மாதிரி லைட்டா பயம் இருக்குதானே ஆண்டி செய்யுதுன்றாங்க. சரி சரி பார்த்துக்கலாம், வெயிட் பண்ண அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம், எதுக்கு இதெல்லாம், சும்மா தேவையில்ல மை போட்டு மாமா, அதெல்லாம் வேண்டாம். ஈஸ்வரி, நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. மை போட்டு சொல்றேன்னு சொல்றாங்களா? மை போட்டு சொன்னா யார் தப்பு பண்ணாங்க, யார் இது பண்ணாங்கன்றது எல்லாம் தெரிஞ்சிடல. ஆமா, நீங்க மை போட்டு சொல்லுங்கன்றாங்க. அப்படியே ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா மை போட்டு சில மந்திரங்கள் எல்லாம் படிக்கிறாங்க. படிச்சதுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்கறது ஐஸ்வர்யாவையும் ஈஸ்வரியும் தான் பார்க்குறாங்க. அம்மா என்னாச்சுன்றாங்க. உங்கள் வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் இங்கே நிற்கிற 3 பேர் அப்படின்றாங்க. அதாவது ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா 3 பேருட்டு கை காமிக்கிறாங்க. அப்படி ராஜாங்க குடும்பமே ஷாக் ஆகுறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது இதனால அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.